What is this year 2025 going to be like? 2025 எப்படி இருக்க போகிறது? What is God going to do for us? தேவன் நமக்கு என்ன செய்ய போகிறார்? Hallelujah. Hallelujah. When I was praying to God, this is the word God spoke to me. நான் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே தேவன் இந்த வார்த்தையை தான் எனக்கு கொடுத்தார். 2025 is going to be a year of God's compassion. 2025 ஆண்டு தேவனுடைய மனதுருக்கத்தின் ஆண்டாய் இருக்கும். God said, go and tell my children. சென்று என் ஜனங்களிடத்திலே இதை சொல். That this year I am going to show my compassion to my children. இந்த ஆண்டு என் ஜனத்தின் மீது என்னுடைய மனதுருக்கத்தை காண்பிக்க போகிறேன். My people will experience the tangible compassion from heaven. என்னுடைய ஜனங்கள் பரலோகத்திலிருந்து முழுக்க முழுக்க அந்த மனதுருக்கத்தின் பிரசன்னத்தை உணருவார்கள். Wherever they go and whatever they do. அவர்கள் எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் My children will experience compassion from heaven. என்னுடைய பிள்ளைகள் பரலோகத்திலிருந்து மனதுருக்கத்தை உணரப் போகிறார்கள். 2025 is going to be a year of God's compassion upon your life. 2025 ஆண்டு மனதுருக்கத்தின் ஆண்டாய் உங்களுக்கு இருக்கும். How many of you are happy about it? எத்தனை பேர் அதற்காய் சந்தோஷப்படுகிறீர்கள்? Everyone say compassion. எல்லாரும் சொல்லுங்க மனதுருக்கம். Everyone say compassion. எல்லாரும் சொல்லுங்க மனதுருக்கம். Oh compassion. ஓ மனதுருக்கம். Oh compassion. ஓ மனதுருக்கம். Oh compassion. ஓ மனதுருக்கம். Oh the compassion. ஓ தேவனுடைய மனதுருக்கம். Oh the compassion. தேவனுடைய மனதுருக்கம். You know the Bible has a lot to say about compassion. வேதத்தில் अनेक காரியங்கள் இருக்கிறது மனதுருக்கத்தை குறித்து I want to precisely talk to you about what kind of compassion is we going to experience this year. ஆனால் நாம் இந்த ஆண்டிலே எப்படிப்பட்ட மனதுருக்கத்தை ருசிக்க போகிறோம் அனுபவிக்க போகிறோம் என்று சுருக்கமாய் சொல்ல The போகிறேன். book of Matthew chapter 9 and verses 36. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திற்கு திருப்பிக் When கொள்வோம். Jesus saw the crowds, இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை when கண்டு Jesus saw the crowd, he had compassion for them. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மனதுருகுகிறார். Why is Jesus having compassion here? ஏன் இயேசுவுக்கு இங்கே மனதுருக்கம் வந்தது? Is Jesus' compassion related to some problem here, or is talking about a compassion which is uniform to everybody? அதாவது இயேசுவினுடைய மனதுருக்கம் ஏதாவது ஒரு பிரச்சனை நிமித்தம் இருக்கிறதா இல்ல பொதுவாக அவர் மனதுருகுகிறாரா ஜனங்களை பார்த்து? Is he talking a corporate compassion, or is this compassion something to do precisely? அதாவது பொதுவான மனதுருக்கமா அல்லது ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் அவர் மனதுருகுகிறாரா? Is he randomly seeing the people and say, oh I have compassion? ஜனங்களை பொதுவாக பார்த்து நான் உங்கள் மீது மனதுருகுகிறேன் என்று பொதுவாக பேசுகிறாரா? Or is he seeing something very deep? அல்லது மிக ஆழமாய் பார்த்து அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறாரா? Listen what Jesus is experiencing here. கேளுங்கள் இயேசு என்ன சொல்ல வருகிறார்? Because they were harassed and helpless like sheep without shepherds. அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் He இருந்தபடியால் is looking at the condition of the people. ஜனங்களுடைய நிலைமை பார்க்கிறார். He is saying these people don't have shepherds. இந்த ஜனங்களுக்கு மேய்ப்பனில்லாத சூழ்நிலை They பார்க்கிறார். don't have people protecting them. அவர்களை பாதுகாக்கும்படிக்கு அங்கு யாரும் இல்லை. They don't have people leading them like a shepherd to the pasture. ஒரு மேய்ப்பன் அந்த ஆடுகளை மேய்ச்சலுக்குள் கொண்டு போகிறபடி அங்கு யாரும் இல்லை. They don't have people who can counsel them how to be successful. எப்படி வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆலோசனை கொடுப்பதற்கும் ஜனங்களுக்கு அங்கு யாரும் இல்லை. So you got to understand about a shepherd and a sheep before we understand the story tonight. இந்த கதையை புரிந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு மேய்ப்பனுக்கும் ஆடுக்கும் இருக்கிற ஒரு புரிந்து கொள்ளுதலை நாம் Shepherd பெற்றுக்கொள்வோம். is connected to the sheep. அதாவது ஒரு மேய்ப்பன் ஆடோடு இணைந்திருக்கிறார். Shepherd decides where the sheep is going to go. மேய்ப்பன் தீர்மானிக்கிறார் ஆடுகள் எங்கே போக வேண்டும். Shepherds is going to decide where they're going to go and eat. அதாவது மேய்ப்பன் தீர்மானிக்கிறார் இந்த ஆடுகள் எங்கே போய் புசிக்க வேண்டும். Shepherds make the choice. மேய்ப்பர்கள் தீர்மானிக்கிறார்கள். Shepherds determine protection. மேய்ப்பர்கள் அதனுடைய பாதுகாப்பிற்குரியதா இருக்கிறார்கள். Shepherds talk about communion. அதாவது மேய்ப்பர்கள் அந்த கம்யூனியனை குறித்து பேசுகிறார்கள். Jesus says my people have none. இயேசு சொல்லுகிறார் என் ஜனங்களுக்கு இவைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கு. In this world my people don't have friends who can help them. இந்த உலகத்திலே என்னுடைய ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒத்தாசை செய்வதற்கு ஒருவரும் இல்லை. My people don't have people who can help them make a choice. There is difficulty in making choice. ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு கூட உதவி செய்வதற்கு இந்த பூமியிலே மனிதர்கள் இல்லை. ஒரு மனிதருக்கு Hallelujah. God is looking at these people who don't have people who can help them. உதவி செய்ய கூட யாருமே இல்லாத இந்த ஜனங்களை பார்க்கிறார். God is looking at the people who are very helpless. அதாவது உதவியற்ற நிலைமையில் இருக்கிற ஜனங்களை பார்க்கிறார். They just sad there. மிக வேதனையோடு They don't know which house to buy. They don't know which person to get married. They don't know which country to go. They don't know what to do tomorrow. எந்த வீட்டை வாங்குறதுன்னு தெரியல, யாரை திருமணம் செய்வதுன்னு தெரியல, எந்த வேலைக்கு போறதுன்னு தெரியல, என்ன செய்வது ஒன்றும் தெரியல. People are helpless. ஜனங்கள் உதவியற்ற நிலைமையில இருக்கிறார்கள். People are helpless.
distressed. ஜனங்கள் அங்கே துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Jesus says, இயேசு சொல்லுகிறார், this is the end. இதுதான் முடிவு. From this day on, இந்த நாளிலிருந்து I will show my compassion. என்னுடைய மனதுருக்கத்தை ஜனங்கள் மீது நான் காண்பிக்கிற நேரம் வந்தது. I will make a choice for them. நான் அவர்களுக்கு ஒரு தீர்மானத்தை I எடுப்பேன். will take them to the pasture. நான் அவர்களை இந்த மேய்ச்சலுக்குள் கொண்டு I will செல்வேன். tell them what to do. நான் அவர்களுக்கு சொல்லுவேன் என்ன I செய்ய will lead வேண்டும். them. நான் நடத்துவேன். I will bless them. நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். I will not leave my children to be என் helpless. ஜனங்களை உதவியற்ற நிலைமையிலே இனி நான் விட மாட்டேன். Hallelujah. Hallelujah. 2025. 2025 This is a word from Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பிரத்யேகமாக வந்த வார்த்தை. He will show you compassion. அவர் உங்களுக்கு மனதுருக்கத்தை காண்பிப்பார். He will show you compassion. அவர் உங்களுக்கு மனதுருக்கத்தை He காண்பிப்பார். will show you அவர் compassion. உங்கள் மீது மனதுருகுவார். Hallelujah. Hallelujah. Oh, probably you may not have friends who can help you. ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்யக்கூட நண்பர்கள் இல்லாத நிலைமையில நீங்க Probably you're இருக்கலாம். surrounded with selfish people. ஏதோ நீங்கள் வந்துட்டு சுயநலமான மக்களால் சூழ்ந்திருக்கலாம். Hello. And I had many friends like that. அப்படி நிறைய நண்பர்கள் எனக்கும் இருந்தார்கள். Oh, they'd be all around us and suddenly you don't know somewhere. Oh, brother, where are you? I'm in America. என்னை சுற்றி நிறைய பேர் தான் இருந்தார்கள். திடீரென்று கேட்டா எங்க இருக்கீங்கன்னு கேட்டா அமெரிக்கால இருக்கேன்னு Oh, you சொல்லுவாங்க. got a new job. ஒரு புதிய வேலை வந்தது. Hey, I was with you for so many years. நான் உன்னோட தானே இத்தனை நாட்கள் ஆண்டுகள் இருந்தேன். Why didn't you help me? ஏன் எனக்கு நீ உதவி செய்யல? I didn't feel like helping you. உனக்கு உதவி செய்யும்படி எனக்கு தோன்றல. How many of you had such good friends? எப்படி எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் இருக்கார்கள்? Hello. Hello. They will talk with you as sweet as honey. அதாவது தேனை போல இனிமையாய் But பேசுவார்கள். they're not going to counsel you how to become rich. ஆனால் எப்படி நீங்கள் ஐஸ்வர்யமானாக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். Oh, I was doing something and suddenly I started, something happened and something came and now I became rich. ஏதோ செஞ்சங்க ஏதோ அதெல்லாம் செஞ்சு பார்த்தங்க திடீர்னு கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு நான் ஐஸ்வர்யவான் Some ஆயிட்டேன். of you are disappointed because some of them they didn't help you. சிலருக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது, சிலர் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று. January 1st to today, ஜனவரி 1ஆம் தேதி இன்றைக்கு 8:15 in Springs of Life Church, 8:15 மணி ஜீவவுற்று God திருச்சபையிலே says, I will show you compassion. தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் மீது மனதுருக்கத்தை காண்பிப்பேன். Whoever has left you, forget them. யாரெல்லாம் உங்களை விட்டார்களோ மறந்துருங்க. Whoever didn't help you, forget them. யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யல விட்டுருங்க. Whoever never protected you, forget them. யாரெல்லாம் உனக்கு உதவி செய்யல விட்டுருங்க. This year onwards, I will protect you. இந்த ஆண்டு முழுவதுமாக இந்த ஆண்டிலிருந்து நான் உங்களை பாதுகாப்பேன். You know, sometimes we have this problem. Yo, brother, what happened to you? You could have protected me, right? You could have saved me, right? சில வேளையிலே நாம் கேட்போம் பாருங்க, சிலரை பார்த்து நீங்க என்ன பாதுகாத்திருக்கலாம்ல, நீங்க எனக்கு ஒத்தாசை செய்திருக்கலாம் You இல்ல. know how many phone calls I get in a year because of people regret that people never saved them? அதாவது ஒரு சிலரை காப்பாற்றவில்லை, உதவி செய்யவில்லை ஒரு சூழ்நிலையில என்று எத்தனை பேர் இடத்திலே கடந்த ஆண்டு How many தொடர்பு people கொண்டார் have தெரியுமா? cried with me, you know, oh brother, I did so much, brother, finally he never helped me. எத்தனை பேர் இடத்திலே அழுது இருக்கிறார்கள் தெரியுமா? எவ்வளவு செய்த எனக்கு உதவியே செய்யல. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்றேன் இந்த ஆண்டு. ஹalleluya. உன்னை விட்டு போனவனெல்லாம் விடு, நான் உனக்கு உதவி செய்ய போறேன். ஹalleluya. உனக்கு இந்த உலகத்துல யாரும் இல்ல, நீ நடக்காத, நான் இருக்கிறேன் உனக்கு. ஹalleluya. 2025ஆம் ஆண்டு உன்னை உயர்த்துகிறது இயேசுவினுடைய மனதுருக்கம். Amen. Hallelujah. Don't underestimate the compassion of God. தேவனுடைய மனதுருக்கத்தை மிக அதாவது குறைவாக எடை போட்றாதீங்க. Says, I myself will be your shepherd. நானே உன்னுடைய மேய்ப்பனாய் இருப்பேன். Hallelujah. Oh, my sister-in-law didn't talk to me, mother-in-law didn't talk to me, this law didn't talk to me, that law didn't talk to me. God says, I will talk to you. இவங்கெல்லாம் என்னோட பேச வருத்தப்படாதீங்க, நானே பேசுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். The book of 2 Samuel chapter 9 and verse 1. 2 சாமுவேலுக்கு எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் We're going to வசனத்தில் expound compassion tonight. இந்த மனதுருக்கத்தை அதிகமாக ஆழமாக நாம் பார்க்க We're போகிறோம். going to understand compassion tonight. இந்த மனதுருக்கத்தை நாம் இந்த மாலை வேளையிலே புரிந்து கொள்ள How போகிறோம். is this compassion going to bring reactions in your life? எப்படி இந்த மனதுருக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நடப்பிக்க What are போகிறது? the experiences that you can possibly go this year by God's compassion? இந்த ஆண்டு தேவன் உங்கள் மீது மனதுருக்கத்தை பொழிந்தருகிறதுனாலே எப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக நீங்கள் போக போகிறீர்கள்? Are you all excited? எல்லாரும் மகிழ்ச்சி தானே? Are you all excited? மகிழ்ச்சி தானே? Amen. Amen. All right, verses 1. 1ஆம் வசனம். And David said, is there still anyone left of the house of Saul that I may show him kindness for Jonathan's? யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு
பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். David has become a king already here. தாவீது ஏற்கனவே ராஜா ஆயிட்டார். He has a lot of duties to do. அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது செய்வதற்கு. He had to take care of the economy of Israel. அதாவது இஸ்ரவேலினுடைய எகானமியை பார்த்துக்கணும். He had to plan about how to protect Israel. எப்படி இஸ்ரவேலை பாதுகாக்க வேண்டும் என்று பார்க்கணும். He had to think about the enemies. எதிரிகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கணும். He had to think about how to save the gold, how to save the time. He has a lot of work as a king. நிறைய வேலைகள் ஒரு ராஜாவுக்கு இருக்கிற வேலைகள் தாவீதுக்கு இருக்குது. But the king has a new thought today. ஆனா ராஜாவுக்கு ஒரு புதிய எண்ணம் இருக்கிறது. But the king has a new desire today. ஆனா ராஜாவுக்கு ஒரு புதிய வாஞ்சை வந்திருக்கிறது. The king has a new feeling today. ராஜாவுக்கு ஒரு புதிய உணர்ச்சி வந்திருக்கிறது. He says today I want to show kindness to somebody who belongs to the promise of God. தாவீது சொல்லுகிறான், இன்றைக்கு நான் சவுலின் குடும்பத்தை சார்ந்த ஒருவனுக்கு இரக்கம் செய்ய வேண்டும், அதாவது மனதுருக வேண்டும் என்று சொல்லுகிறான். Can I tell you something tonight? ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். The very thought what God is having about you in 2025. உங்களை குறித்து தேவனுக்கு 2025 ஆண்டு இருக்கிற எண்ணம். When God has to plan about functioning this world, when God has to plan about all taking care about the enemies, God has a thought about you tonight. இந்த உலகத்தை எப்படி நடத்த வேண்டும், இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, இதெல்லாம் தேவன் தன்னுடைய காரியம், அதாவது தேவன் தன்னுடைய வேலை செய்ய வேண்டும். ஆனாலும் உங்களுக்குரிய ஒரு யோசனை வைத்திருக்கிறார். You know what is the thought? என்ன தெரியுமா? I want to show my compassion. நான் என்னுடைய மனதுருக்கத்தை உங்கள் மீது I want to do something good for my children 2025. 2025 ஆண்டிலே என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை நான் செய்ய வேண்டும். Hallelujah. Oh, you don't look so excited tonight. உங்களுக்கு ஏதோ சந்தோஷம் இருக்கிறது போல தெரியல. How many of you are excited tonight? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? God has a thought. தேவனுக்கு ஒரு யோசனை இருக்கு. God has a desire. தேவனுக்கு ஒரு வாஞ்சை இருக்கு. God has a feeling about this. தேவனுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கிறது. Everybody sitting in Springs of Life Church on January 1 evening 6:30 onwards are going to receive the kindness from Jesus. ஜனவரி 1 2025 ஆண்டு மாலை 6:30 மணிக்கு வந்திருக்கிறவங்க அத்தனை பேர் மீது தேவன் மனதுருக போகிறார். Amen. Hallelujah. Verses 3. மூன்றாம் வசனம். And the king said, now the story is going to be interesting. அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், is there not still someone of the house of Saul that I may show kindness of God to him? Ziba said to the king, there is still a son of Jonathan, but he is crippled. தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடவுமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். Are you all listening? கேட்கிறீங்களா? Don't get distracted about people sitting next to you. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை குறித்து நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிடாதீங்க. They're just people. அவங்க ஜனங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷன் தான் உட்கார்ந்திருக்காரு. மனுஷனா உட்கார்ந்திருக்காரு. You're just people. எல்லாரும் மனுஷர்கள் தான். They're going to look the same even after the meeting. மீட்டிங் முடிஞ்ச பிறகு அப்படி தான் இருக்க போறாங்க. இங்க ரொட்டேட் பண்ணாதீங்க கண்ணை. இங்க கவனம் வைங்க. Hallelujah. Hallelujah. There's something important God wants you to hear. தேவன் ஒரு காரியத்தை மிக முக்கியமாய் உங்களுக்கு சொல்ல The king போகிறார். says, ராஜா சொல்லுகிறார், I have a thought. எனக்கு ஒரு யோசனை இருக்கு. I want to show compassion. நான் மனதுருக்கத்தை காண்பிக்க வேண்டும். The servant of the king says, அந்த ராஜாவினுடைய வேலைக்காரன் oh, சொல்லுகிறார், there is one person. ஒருத்தர் இருக்கிறாரு. Everybody say there is one person. ஒருத்தர் இருக்கிறாரு. But he is crippled. ஆனால் அவன் முடவன். Master, எஜமானே, he does not be in the list. அவன் லிஸ்ட்லயே இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். You know what it means, but he is crippled. அவன் முடவன் என்றால் அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? See, one day one brother called me. ஒரு நாள் ஒருத்தர் இடத்துல தொடர்பு கொண்டார். Pastor, let's go out for dinner. பாஸ்டர் டின்னருக்கு வெளியே போலாம்னு சொன்னாரு. Because he knows I like only dinner. I don't like lunch. எனக்கு டின்னர் தான் பிடிக்கும்னு அவருக்கு தெரியும். எனக்கு லஞ்ச் பிடிக்கிறது இல்லை. I don't like sun. ஏன்னா வெயிலா இருந்தா பிடிக்காது. I like moon. மூணு இருந்தா பிடிக்காது அப்படி சொல்ற. I like moon. இல்ல நிலா வந்துட்டு ரொம்ப பிடிக்குது. Amen. So I said, oh, very well, yes, we can. ஆமா நிச்சயமா போலாம்னு சொல்லிட்டேன். He kept the phone. போன வச்சிட்டாரு. After 5 minutes he called me back. 5 நிமிடத்தில் இடத்தில் தொடர்பு கொண்டார். பாஸ்டர் but only vegetarian. ஆனா வெஜிடேரியன் தான் சொல்லிட்டாரு. You know what that but means? அந்த பட் எதை குறிக்கிறது தெரியுமா? நீ நினைக்கிறது இல்லன்னு அர்த்தம். ஹalleluya. எப்படி? நீ நினைக்கிற கோழியும் ஆண் கோழியும் பிரியாணியும் லேது. எல்லாம் சொல்லுங்க லேது. I
invited you. நான் உங்களை அதாவது உங்களை வரவேற்கிறேன். You should know something. ஆனால் நீங்கள் இந்த வரவேற்பில் ஒரு காரியத்தை குறித்துக் கொள்ளணும். பாஸ்டர் கிரண், there is a but there. ஒரு பட் இருக்கு. You know what that but is? ஒரு ஆனால் இருக்கு. What you are expecting is not there. நீங்க எதிர்பார்க்கிறது என்னமோ அந்த டின்னரில் இல்ல. But he is crippled in his feet. ஆனால் இங்கே இவன் முடவனாய் இருக்கிறான். What it means? அது என்ன சொல்லுகிறது? It means, hey David, தாவீதே, it's all right, you have a good thought. நல்ல ஒரு எண்ணம் தான் உனக்கு இருக்கு. It's all right, you have a good desire. நல்ல ஒரு வாஞ்சை உனக்கு இருக்கு. But he is not efficient. ஆனால் அவன் வந்து அதற்கு தகுதி அல்ல. But he is not qualified. அவனாலே அது முடியாது. He is not chosen. அவன் அழைக்கப்படும். He cannot be in the palace. அவன் அரண்மனையிலே இருக்க முடியாது. But ஆனால், everyone say but. ஆனால் you made a choice. ஒரு தீர்மானம் எடுத்தீங்க. But your choice has a difficulty. ஆனால் அந்த தீர்மானத்திலே ஒரு பிரச்சனை. You had a thought. தீர்மானம் இருக்கு. But that thought has a problem. அந்த எண்ணத்துக்குள்ள ஒரு பிரச்சனை சிக்கி இருக்கு. What is the problem? என்ன பிரச்சனை? In ancient days, அந்த நாட்களிலே crippled and the lepers cannot be together, meaning they cannot be in the city. அதாவது முடவர்கள், குஷ்டரோகிகள் அந்த பட்டணத்துக்குள்ளாக இருக்க முடியாது. They are banished from the city. அவர்கள் பட்டணத்திலிருந்து வெளியே தான் இருக்கணும். They are sent to a long place away. அவங்க வந்துட்டு வெகு தூரமா அனுப்பப்படுவார்கள். They are not called to the city. அவங்க வந்துட்டு சிட்டிக்குள்ள வர முடியாது. They are completely away. அவர்கள் முற்றிலுமாய் வெளியேற்றப்படுவார்கள். ஹலோ Ziba says, ஜிபா சொல்றாரு, sorry, he cannot enter the city. அவரால சிட்டிக்குள்ள வர முடியாது. Everyone says sorry. எல்லாரும் சொல்லுங்க, I cannot give the job to you. உனக்கு ஒரு வேலை கொடுக்க முடியாது. Sorry, I cannot give you the $1 million business. உனக்கு அந்த $1 million business கொடுக்க முடியாது. Because you don't qualify. ஏனென்றால் நீ தகுதியற்றவனாய் இருக்கிறாய். Because you don't have what it takes to be in the palace. ஏனென்றால் எது உனக்கு தேவையோ அது உன்னிடத்தில் இல்லை அரண்மனையில் இருப்பதற்கு. Hello. Why he became crippled? ஏன் நீ முடவனானாய்? Why he lost that ability to be in the palace? அதாவது அரண்மனையிலே இருப்பதற்கான ஸ்லாக்கியத்தை அவன் ஏன் இழந்தான்? Why is Ziba saying that Mephibosheth, this stupid man, cannot be in the palace? ஏன் ஜிபா சொல்லுகிறார் மெஃபிபோஷெத் என்ற இந்த மனிதனாலே அரண்மனையிலே இருக்க முடியாது ராஜா? This man has a defect. He cannot be in the palace, David. இவனுக்குள்ளாக ஒரு குறைபாடு இருக்கிறது. அது நிமித்தம் அவனாலே அரண்மனைக்குள் இருக்க முடியாது. You know why? ஏன் தெரியுமா? You know how that குறைபாடு came? The difficulty came? அந்த பிரச்சனை எப்படி வந்தது தெரியுங்களா? The condition came? அந்த சூழ்நிலை அவனுக்கு எப்படி? 2 Samuel chapter 4 and verse 4. 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். I'm not going to read the entire verse. அந்த முழு வசனத்தை வாசிக்க I'm going to read the second half of the verse. அந்த வசனத்தினுடைய இரண்டாம் பாகத்தை வாசிக்க போகிறோம். While the nurse carried him. Everyone say after me. While the nurse carried the baby, he fell and became lame. நர்ஸ் வந்துட்டு குழந்தையை தூக்கி கொண்டு நடக்கிற வேளையிலே அந்த குழந்தை தவறி கீழே விழுந்து. You know what it says? It says, for Mephibosheth to become lame, it was not his mistake. மெஃபிபோஷெத் முடவனாகிறது அவனுடைய தவறு அல்ல. For him to have the defect, it is not his problem. அதாவது மெஃபிபோஷெத்துடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம் அவன் தவறு அல்ல. It is not because his birth had a problem. அவனுடைய பிறப்பில் வந்த பிரச்சனை அல்ல. It is not because his faith was weak. அதாவது அவனுடைய தவறு அல்ல. It's not because he didn't pray. அவன் ஜெபிக்கவில்லை, அதல்ல பிரச்சனை. It is because somebody put him down. யாரோ அவனை கீழே தவறி விட்டார்கள். Are you all listening to me? புரிகிறதா உங்களுக்கு? Are you all listening to me? புரிகிறதா உங்களுக்கு? You know why Mephibosheth cannot go to the palace? ஏன் நீ மெஃபிபோஷெத்தாலே அரண்மனைக்குள் போக முடியலன்னா? You know why Ziba thinks that even the king had a good thought that he cannot enter the palace? ராஜாவுக்கு நல்ல எண்ணம் இருந்தாலும் அவருடைய வேலைக்காரன் சொல்லுகிறான் இவராலே உள்ள வர முடியாது. ஏன் தெரியுமா? Because somebody did a mistake in Mephibosheth's life. மெஃபிபோஷெத்துடைய வாழ்க்கையிலே அவர் பிறந்த பொழுது யாரோ தவறு செய்திருக்கிறார்கள். Today you're sitting in this church and listen to me carefully. இன்றைக்கு இந்த சபையிலே உட்கார்ந்து கொண்டு மிக ஜாக்கிரதையாய் கவனமாய் கேளுங்க. There has come so many difficulties in your life that you are not able to do the will of God. உங்கள் வாழ்க்கையிலே ஏராளமான தடைகள், பிரச்சனைகள், தேவ சித்தத்தை செய்ய முடியாத ஒரு நிலைமைக்குள் இருக்கலாம். There are so many possibilities God has for you, but you are not able to get into the possibilities. எவ்வளவோ வாய்ப்புகள், வழிகள் தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கலாம், ஆனாலும் உங்களாலே அதிலே நுழைய முடியாத ஒரு நிலைமை. Because somebody did a mistake in your life. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே யாரோ ஒருவர் தவறு செய்திருக்கிறார். Because somebody spoke evil about you. யாரோ ஒருவர்
ஒருவர் உங்கள் வாழ்க்கையை குறித்து தவறை பேசுகிறார். Because somebody disowned you. யாரோ உங்களை கைவிட்டு விட்டார்கள். Hello. It's because of someone you are stuck. யார் நிமித்தமோ நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே சிக்கலிலே இருக்கிறீர்கள். How many of you are understanding what I'm trying to speak tonight? எத்தனை பேருக்கு நான் இந்த வேளையிலே பேசுகிற வார்த்தை How many of you feel, yes brother, because of somebody only I'm stuck tonight? யாரோ ஒரு நபராலே யாரோ ஒருவராலே தான் நான் இப்படி சிக்கி தவிக்கிறேன் என்று எத்தனை பேர் Somebody did a witchcraft for me and that is why I'm stuck. யாரோ ஒரு சூனியத்தை செய்து வைத்தார்கள் அதனாலே இப்படி சிக்கி கொண்டிருக்கிறேன். Somebody went and gossiped about me and that is why I'm stuck. யாரோ சென்று எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறார்கள் ஆகவே தான் சிக்கிவிட்டேன். Somebody went to my job and spoke something to my manager, that is why I'm stuck. யாரோ என் வேலை ஸ்தலத்திலே போய் என்னுடைய முதலாளி கிட்ட என்னை குறித்து தவறாய் பேசியதனாலே இந்த நிலைமையிலே நான் இருக்கிறேன். Mephibosheth became crippled because of somebody. மெஃபிபோசேத் யாரோ நிமித்தம் அவர் அந்த விதரி ஒரு முடவனாக மாறினார். Today you are in this condition because of something which has happened in your life. நான் சொல்லுகிறேன் யாராலேயோ உங்களுக்கு ஒரு சில கேடுகள் நடந்ததனால இந்த நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். For some of you it could be a generational curse which you are striving and working hard tonight. பாரம்பரிய சாபத்து நிமித்தம் உங்கள் வாழ்க்கையிலே யாராவது வாழ்க்கையிலே பிரச்சனை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கலாம். Hello. Some of you might have a big problem in your house. ஒரு பெரிய பிரச்சனை உங்க வீட்டில் இருக்கலாம். Oh brother, because of this person is stuck in my house, I cannot do what God says to me to do. என்னுடைய வீட்டில் இருக்கிறதுனால தேவ சித்தத்தை செய்ய முடியாம இருக்கு. Oh because I got a child, I cannot do what I'm supposed to do. இந்த பிள்ளை என்கிட்ட இருக்கிறதுனால என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. Mephibosheth is stuck because of somebody. மெஃபிபோசேத் இங்க இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கிறார் யாரோ செய்த தப்பு. Ziba says, Mephibosheth. சீபா சொல்லுகிறார் மெஃபிபோசேத் Wrong choice, king. தவறான ஒரு சாய்ஸ். You know what the king said? ராஜா அதற்கு பிரதியுத்தரமாக 2 Samuel chapter 9 and verse 4. 2 சாமுவேல் 9:4. The king said to him, ராஜா அவரை பார்த்து சொல்லுகிறார், where is he? அவர் எங்கே? Where is he? அவர் எங்கே? Where is he? அவர் எங்கே? What he's trying to say, என்ன சொல்ல no வருகிறார்? matter where he is, அவர் எங்கே இருந்தாலும், no matter how he is, அவர் எப்படி no இருந்தாலும், matter what is the condition, அவர் சூழ்நிலை no எப்படி matter இருந்தாலும், what is the difficulty, எப்படிப்பட்ட no பிரச்சனை matter what இருந்தாலும், is the situation is handling tonight, எந்த நிலைமையிலே அவர் இந்த இரவு வேளையிலே இருந்தாலும், my compassion is calling him to the palace. என் மனதுருக்கம் அவனை அரண்மனைக்கு My அழைக்கிறது. compassion is calling him to the palace. என் மனதுருக்கம் அவனை அந்த அரண்மனைக்கு Let அழைக்கிறது. me prophesy something to you tonight. நான் உங்களுக்கு இந்த இரவு வேளையிலே தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். Every anchor in your life, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனை, every obstacle in your life, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள், every demons against your life, உங்கள் வாழ்க்கைக்கு எதிராய் வருகிற பிசாசு, Jesus says, இயேசு சொல்லுகிறார், my compassion is going to call you. என்னுடைய மனதுருக்கம் உங்களை அழைக்க My போகிறது. compassion is going to call you. என்னுடைய மனதுருக்கம் உங்களை அழைக்க போகிறது. Hallelujah. 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 ஹalleluya. Don't underestimate the compassion of God. தேவனுடைய மனதுருக்கத்தை லேசாக எடை போட விடாதீர்கள். பாஸ்டர் நல்லா சிக்கிட்டேன் பாஸ்டர், கர்த்தர் சொல்றாரு என் மனதுருக்கம் சிக்கலில் இருந்து மீட்டு வரோம். ஹalleluya. பாஸ்டர் நல்லா மாட்டிக்கினேன், ஆண்டவர் சொல்றாரு நீ எங்க மாட்டினியோ அந்த கதவை உனக்கு திறந்த வாசலாய் நான் கொடுக்க போகிறேன். Hallelujah. Hallelujah. Amen. Amen. The king says, ராஜா சொல்லுகிறார், where is he? எங்கே அவர்? Everyone say, where are you? எங்கே இருக்கிறாய்? One more time, where are you? எங்கே இருக்கிறாய்? And Ziba said to the king, சீபா சொல்லுகிறார், he is in the house of Makir, இதோ the son of Amiel at Lodabar. அவர் வந்துட்டு லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மக்கீரின் வீட்டிலே இருக்கிறான். What is Lodabar? லோதேபார் என்றால் என்ன? What is Lodabar? லோதபார் என்றால் என்ன? Is it like Chennai? சென்னை மாதிரியா? Is it like Bangalore? பெங்களூர் Is மாதிரியா? it like Chengalpattu? செங்கல்பட்டு மாதிரியா? Yo, what is Lodabar? லோதபார்னா என்ன? It's a place which has nothing. ஒண்ணுமே இல்லாத ஒரு வனாந்தரம். There is no commerce there. அங்க வந்துட்டு எந்த ஒரு வியாபாரம் இல்ல. A place which is defined as disrespect. அதாவது யாரும் மதிக்காத ஒரு இடம். A place where people who are away from this world are put in Lodabar. உலகத்தை விட்டு நாட்டை விட்டு ஒதுக்கப்பட்டவர்கள் தள்ளி இருக்கிறவர்கள் அந்த லோதபாரில் இருப்பார்கள். A place which speaks about inability. அதாவது முடியாமையை பேசுகிற ஒரு இடம். Ziba says, சீபா சொல்லுகிறார், king, ராஜாவே, already you make a wrong mistake. ஏற்கனவே ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்துட்டீங்க. This Mephibosheth இந்த மெஃபிபோசேத் cannot come to the palace. அவராலே அரண்மனைக்கு வர முடியாது. Now
இப்பொழுது the place where he belongs, எந்த இடத்திலே அவர் இருக்கிறாரோ it's so difficult ரொம்ப கடினம் to even identify the spot. அதாவது அவர் இருக்கிற இடத்துல அவர் ஐடென்டிஃபை பண்றதே ரொம்ப கஷ்டம். எங்கோ சென்னையில ஒரு குட்கிராமத்துல, எங்கோ ஒரு டொக்கு சந்துல, எங்கோ ஒரு 2 பெட்ரூம்ல, எங்கோ 1 பாத்ரூம்ல, எங்கோ ஒரு கிச்சனே இல்லாம அரகுற வீட்டுல, எங்கோ ஒரு சுண்ணாம்பு அடிக்காத வீட்டுல இருக்கிற இடத்தை ஸ்பாட் பண்றது ரொம்ப கஷ்டம் ராஜாவே. இது எப்படி இருக்குது டிரான்ஸ்லேஷன்? somewhere stuck in செங்கல்பட்டு, வடமலை ஸ்ட்ரீட், பொரசவாக்கம், ரித்தரன் ரோட், வள்ளியம்மாள் ரோட், very tough Lord. எங்கேயோ வள்ளியம்மாள் தெரு, செங்கல்பட்டு, பொரசவாக்கம் ஏதோ ஒரு டொக்குல மாட்டிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ராஜா சொல்றாரு, ராஜா என் மனதுருக்கம், hallelujah, my compassion, whether you are in Rithadan road, whether you are in a place where there is no road, compassion is going to reach out to you. நீங்க எந்த இடத்திலே இருந்தாலும் தேவனுடைய மனதுருக்கம் உங்களிடத்திலே வரப்போகிறது. whether you are in America or அமைஞ்சிக்கரை, நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் அமைஞ்சிக்கரையில் இருந்தாலும், whether you are in Canada or காசிமேடு, நீங்க கனடாவில் இருந்தாலும் காசிமேடு when the compassion of God starts to operate in your life, தேவனுடைய மனதுருக்கம் உங்கள் வாழ்க்கையிலே துவங்கும் பொழுது it will reach out to you and take you to the palace. உங்களிடத்திலே அது வந்து உங்களை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு இழுத்து கொண்டு வரும். Hallelujah, 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 Hallelujah. 2025, a year of God's compassion. 2025 ஆண்டு தேவனுடைய மனதுருக்கத்தின் ஆண்டு. It will reach out to you. அது உங்கள் அண்டையிலே I வரும். prophesy some of you don't belong to the place where you are today. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே அநேகர் நீங்கள் இல்லை. Some of you don't own the riches what you got to be owning at this time. நீங்கள் என்ன ஐஸ்வரியத்தை பெற்று அனுபவிக்க வேண்டுமோ அது இல்லாத நிலைமையில் இருக்கிறீர்கள். Some of you are in a place where you're stuck in your family where you're not supposed to be that way. உங்க குடும்பத்திலே சிக்கி மாட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், அங்கே இருக்க வேண்டிய நிலைமையா அல்ல நீங்க. God says 2025. தேவன் சொல்லுகிறார் 2025 Everything I will deliver you from. Hallelujah. எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிப்பேன். Everything I will deliver you from. எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பேன். You will go to places where you never imagined before. எங்கெல்லாம் நீங்க கற்பனை கூட செய்யலையோ அங்கே போவீர்கள். You will hold riches what you never even counted before. எந்த ஐஸ்வரியத்தை நீங்கள் கனவுல கூட காணலையோ அதை You நீங்கள் will பெற்று go to அனுபவிப்பீர்கள். palaces what you have not dreamt before. எந்த எட்டர் அரண்மனைகளுக்கு நீங்கள் போகலையோ அப்படிப்பட்ட அரண்மனைக்கு போவீர்கள். Because this year ஏனென்றால் is இந்த a ஆண்டு special year. ஒரு விசேஷ God is not sending an angel this year. தேவன் ஒரு தூதனை அனுப்பல. God says I am coming with my compassion. தேவன் சொல்லுகிறார், நானே என் மனதுருக்கத்தோடு வருகிறேன். Hallelujah. Hallelujah. Amen. 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 Oh, thank you for the compassion, Lord. ஆண்டவரே, உம்முடைய மனதுருக்கத்துக்காக நன்றி. Hallelujah.